அரிசியை பயன்படுத்தாமல் இட்லி எப்படி செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, பிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இட்லி செய்ய தேவையான பொருட்கள் 2 கப்பு கேழ்வரகு, 1 கப்பு முழு பைத்தம்பருப்பு, அரை கப்பு சிகப்பரிசி அவல் எடுத்திருக்கேன், அரை கப்பு கருப்பு உளுந்து ஆனால் உடைச்ச உளுந்து எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். முதல்ல நீங்கள் கேழ்வரகுல கல் எதுவும் இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பாத்திரத்தில் சேர்க்க வேண்டியது தான். முதல்ல நம்ம 2 கப்பு கேழ்வரகு சேர்த்துப்போம், 1 கப்பு முழு பைத்தம்பருப்பு, உடைச்ச உளுந்து கருப்பு உளுந்து அதையும் சேர்த்துப்போம். இது ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா கழுவி கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச வெந்தயம், இந்த சிகப்பரிசி அவல் இது நம்ம ஒரு தடவை கழுவினா போதும். இதில் தண்ணீர் அளவு பார்ப்போம். 3 கப் அளவுக்கு தண்ணீர் விட்டால் நமக்கு சரியாக இருக்கும். நம்ம இந்த கேழ்வரகு பைத்தம்பருப்பு எல்லாம் ஊறுறதுக்கும் அரைக்கிறதுக்குமே இந்த தண்ணீரே சரியான அளவு. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணீர் தேவைப்படாது. ஸோ இந்த 3 கப் அளவை தண்ணீரை கரெக்டாக சேர்த்துப்போம். இதை மூடி போட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற விட்டுருங்க. பாருங்கள், 6 மணி நேரம் கழித்து எல்லாம் நமக்கு நல்லா ஊறி மேலே வந்துருச்சு. நம்ம கிரைண்டரை ஓட விட்டுட்டு இந்த அரைக்க வேண்டியதை சேர்க்க வேண்டியது தான். அந்த தண்ணீரோடையே சேருங்க, ஏன்னா அந்த தண்ணீர்லேயே நிறைய நமக்கு சத்துக்கள் இருக்கும். அப்பப்போ இந்த ஓரங்களை மட்டும் தள்ளி விட்டு நீங்கள் 25 நிமிஷம் அரைச்சிங்கன்னா சரியான பதமாக இருக்கும். புளிச்சதுலேருந்து ஒரு நாள் தாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப வச்சிங்கன்னா மாவு புளிச்சிரும். அரிசி மாவுகளுக்கு ஃப்ரிட்ஜில் 4 நாள் 5 நாள்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. நம்ம செஞ்ச மறுநாளே காலி பண்ணுற மாதிரி இருக்கணும். காலையில் இட்லி, நைட்டு தோசை அது போல் செஞ்சுக்கோங்க. 25 நிமிஷம் நமக்கு ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு மாவு எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு என்பதை பார்க்கலாம். பாருங்கள், இது போல் எல்லாமே அரைஞ்சி நல்லா ஒரு ஃப்ளஃபியாக இருக்கும். உப்பு பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதுவும் ஒரு நிமிஷம் நம்ம அரைக்க விடுவோம். அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஈவனாக அந்த உப்பு நமக்கு சரியாக சேர்ந்து வரும். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இப்போ நம்மளுடைய மாவு ரெடி. இப்போ இதை நம்ம நார்மல் அரிசி மாவு மாதிரி ரொம்ப நேரம் புளிக்க வைக்க தேவையில்லை. பாருங்கள், இந்த பதத்தில் தான் இருக்கும். ரொம்ப தண்ணியாலாம் இருக்காது, ஒரு மாதிரி நல்லா கட்டியாக திக்கு இதுவாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு 4 மணி நேரம் விட்டாலே போதும், புளிச்சு வந்துடும். ஏன்னா அதில் நம்ம பைத்தம்பருப்பு சேர்த்துருக்கிறதால, பருப்பு இருக்கிறதால குயிக்காகவே நமக்கு புளிச்சிரும். 4 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் இதை நல்லா நீங்கள் கரண்டியை வச்சு அடித்து நீங்கள் இட்லி ஊற்ற ஆரம்பிக்கலாம். இல்லை காலையில் தான் செய்ய போகிறீங்க, நைட்டு தான் செய்ய போகிறீங்கன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. செய்யும் போது மட்டும் எடுத்து நீங்கள் இட்லியோ தோசையோ விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா நான் அடித்து காமிக்கிறேன். அந்த பொங்கி வந்தது எல்லாமே உள்ளே அடங்கி இருக்கும். ஆனால் இட்லி நமக்கு நல்லாவே சாஃப்ட் இருக்கும். நல்லா இப்படி அடிச்சுட்டு இட்லி தட்டில் எண்ணெயை தடவிட்டு நம்ம இட்லி ஊற்றிப்போம். கொஞ்சம் குறைவாகவே ஊற்றுங்க, ஏன்னா இது வெந்ததுக்கப்புறமா நல்லா மேலே உங்களுக்கு எழும்பி வரும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டை வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுவோம். செக் பண்ணுங்கள், எப்போவுமே இட்லி எடுக்கும் போது கத்தியோ இல்லை டூத் பிக்கோ விட்டு செக் பண்ணிங்கன்னா அது நல்லா க்ளீனாக இருந்துச்சுன்னா நமக்கு இட்லி ரெடி. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நல்லா இட்லி எழும்பி வந்திருக்கு. இது உடனேவும் நமக்கு எடுக்க வரும், எங்கேயுமே ஒட்டாது. ஸோ ஆரோக்கியமான கேழ்வரகு இட்லி ரெடி. கேழ்வரகு மட்டும் இல்லாமல் நம்ம முழு பைத்தம்பருப்பும் அதில் சேர்த்துருக்கோம், கருப்பு உளுந்தும் சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ஆரோக்கியமான உணவு. நம்ம குழந்தைங்களுக்கு இது போல் தானியங்கள் வகைகளில் நம்ம சமைச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிட்டு பழகிப்பாங்க, நல்ல ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. நான் அதிலே உங்களுக்கு தோசையும் செஞ்சு காமிக்கிறேன். அதே மாவில் நம்ம தோசைக்கல்லை சூடானதும் தோசை மாதிரி நல்லா சுற்றி எடுக்க வேண்டியது தான். சுற்றி எண்ணெய் நடுவில் கொஞ்சம் எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பாக மொறுன்னு இருக்கும். ஆனால் ரேஷியோன்றது இதுதான். இந்த அளவு மட்டும் மாறுபடாது. முழு பைத்தம்பருப்பு 1 கப்பு, அரை கப்பு உளுத்தம்பருப்பு, அரை கப்பு அவல், 1 டீஸ்பூன் வெந்தயம் இது மட்டும் மாறாது. மீதி இருக்க அந்த 2 கப்பு நீங்கள் எது வேணாலும் மாற்றி எடுத்துக்கலாம். எந்த சிறுதானியங்கள் வேணாலும் நம்ம மாற்றி எடுத்து அதே போல் ஊற வச்சு அதே மாதிரியே செஞ்சிங்கன்னா இட்லி தோசை ரெண்டுமே நல்லா வரும். இப்போ நம்மளுடைய இட்லி தோசை ரெடி. அதே ரேஷியோ பயன்படுத்தி நான் தினையும் கம்பும் செஞ்சுருக்கேன். உளுந்து கருப்பு உளுந்தும் போது நார்மல் உளுந்து எடுத்து தான் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம கழுவி எடுத்துக்கிட்டு அப்புறமா அவலும் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சு நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே ரேஷியோவில் செஞ்சு எடுத்து
அந்த இட்லி, அந்த தோசை. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.